லேசி பெகர், கிரேசி பெகர் அப்படின்னு. அதாவது ரொம்ப மோசமான பிச்சைக்காரன், பைத்தியக்கார பிச்சைக்காரன், சோம்பேறி பிச்சைக்காரன். அந்த திரும்ப திரும்ப அதை அப்படி சொல்லி 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 பெருசாக சிரிப்பேன். நீங்கள் எல்லாரும் போய் ஆலம்பர்லேருந்து சாயந்தரம் முளைச்சி சம்பாதிக்க ஒட்டாங்குச்சியில் நீங்கள் தான் போடுற பைசாவை வச்சு இந்த பிச்சைக்காரன் கட்டுக்கட்டாக சிகரெட்டை வாங்கி உட்காந்து ஊதின்னு இருக்கேன்னா எவ்வளவு சோம்பேறி பாருங்க அப்படின்லாம் செய்வேன். அப்படி தன்னை தானே பயங்கரமாக கேள்வி பண்ணிப்பேன். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன், அவர் அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த நித்யானந்த சுவாமியை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவார். அவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்குன்னு சொல்லுவார். அதில் சில விஷயம்ஸ் எனக்கு வந்திருக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால. அப்போ அதை படிக்கும் பொழுது பி.வி. ரவீந்திரன் கையில் வந்தோடனே தேவச்சி நீ முதல்ல கடைசி சாப்டரை படி, அதுக்கப்புறம் நம்ம முதல் சாப்டர் படி. நம்ம ஆரம்ப சாப்டரை அப்புறமா ஆரம்பிப்போம், முதல்ல கடைசி சாப்டரை படி அப்படிங்க. அந்த கடைசி சாப்டரில் என்ன இருக்குன்னா, நித்யானந்தருக்கு எங்கே பார்த்தாலும் கோவில்கள் வரும். இந்தியாவில் நிறைய கோவில்கள் வரும், வெளிநாட்டிலையும் நிறையா கோவில்கள் வரும். இது திரும்ப திரும்ப படிக்க சொல்லுவார். அப்போதான் எனக்கு என்ன தோணித்துன்னா, இவர்